ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வார்த்தை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், பல தேவமனிதர்கள் பேசியிருக்கிறார்கள். மாறி வரும் ஒரு உலகம், மாறாத ஒரு ஆண்டவர். இந்த காலகட்டத்திலே அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? நான் கர்த்தர், நான் மாறாதவர். இது எல்லாரும் தெரிந்த வசனம்தான். இந்த நாளில மாறி வருகிற ஒரு உலகம், மக்கள் மாறுகிறார்கள், உறவுகள் மாறுகிறது, சொந்தங்கள் மாறுகிறது, நட்பு மாறுகிறது, எல்லா மனிதர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். மாறி வருகிற இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் அன்பானவர்களே, அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், கொலைகள், இன்றைக்கு காம விகாரங்கள், பாலியல் கொடுமைகள், இப்படிப்பட்ட மாறி வருகிற ஒரு உலகம் அன்றைய 80களிலே 90களிலே இருந்தது போல இன்றைக்கு இல்லை. ஒரு 5 வயது சிறுவனுக்கு 25 வயது உள்ள ஒரு அறிவு இருக்கிறது. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் சொன்னேன், இந்த உலகமே மாறுகிறது. கசப்பு, வைராக்கியம், மூர்க்கம், கொலைகள், அதாவது ஒரு பக்கம் விஞ்ஞானம் வேகமா வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அழிவும் வேகமா வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் முன்னேற்றத்தின் பாதை, இன்னொரு பக்கம் அழிவின் பாதை. இந்த நாளில சில இந்த மாற்றங்கள் சில நன்மைக்கு இருக்கிறது, சில தீமைக்கு இருக்கிறது. சில மாற்றங்கள் நன்மைக்குத்தான், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் சில நன்மைக்கு. ஆனால் அதே வேளையில அந்த மாற்றங்கள் மிகுந்த ஒரு தீமைக்கும் நம்மை மக்களை கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே அன்பானவர்களே, இந்த உலகம் எங்கே போகிறது? ஒரு பெரிய கேள்விக்குறி. இதற்கு என்ன முடிவு? இப்படிப்பட்ட உலகத்துல ஒரே ஒரு பதில், சத்தியம் மட்டும்தான். எல்லாருமே மாறுகிறார்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல மனிதர்கள் மாறுகிறார்கள். அன்றைக்கு நாம் யாரை நம்பினோமோ அவர்கள் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றில் விட்டார்கள். இனிக்க பேசுகிற உலகம். ஆனால் அதே உலகம் இன்றைக்கு நம்மை வெறுக்கிறது. இந்த திருமணங்கள்ல கூட பாருங்களேன், அன்றைக்கு அவன் சொன்னான், நீ இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கு ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். அன்றைக்கு உன்னை பார்க்காம தூக்கம் வரல அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு உன்னை பார்த்தா எனக்கு வாந்தி வருதுன்னு சொல்றான். இப்படிப்பட்ட காலகட்டத்துல எல்லாமே மாறி வருகிறது. அன்பு மாறுகிறது, நட்பு மாறுகிறது, உறவுகள் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. இப்படிப்பட்ட நிலையற்ற ஒரு உலகத்துல நாம் வாழ்கிறோம். இதற்கு ஒரே ஒரு நிலையான ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான். எனவேதான் அவர் சொன்னார், நான் கர்த்தர். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், என்னென்றைக்கும், நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவர். இத்தான் எபிரேய வாக்கியம் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அனுபவம் தெரியும். எத்தனையோ மனிதர்கள் மாறிவிட்டார்கள். என் ஊழியர்கள் கூட தங்களுடைய ஒரு காலத்துல அவர்கள் பேசின சத்தியம் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை. ஒரு காலத்தில் அவர்கள் அடிந்த உடைகள், இன்றைக்கு அவர்கள் அடிந்திருக்கிற உடைகள். ஒரு காலத்தில் அவர்கள் பேசின சத்தியங்கள், இன்றைக்கு அவர்கள் பேசுகிற சத்தியங்கள் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல நீங்களும் நானும் வாழ்கிறோம். அது ஒன்று தெரியும், அழைத்தவர் மாறாதவர். ஒரு நாளும் அவர் மாறுவதில்லை. என்னுடைய ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God is immutable. God is immutable. தேவன் அதாவது மாறாத தன்மை உடையவர். அவருடைய தன்மைகள் மாறுவதில்லை. உங்கள் தன்மை, என்னுடைய தன்மை மாறி போகிறது. அடிக்கடி நாம் மாறி விடுகிறோம். ஆனால் தேவன் ஒரு நாளும் மாறாதவர். அவர் மறவாதவர் மட்டுமல்ல, மாறாதவர். திரையில பாருங்கள், God is immutable. அவனுடைய கருத்து என்னவென்றால், அவருடைய தன்மைகள் மாறுவதே இல்லை. நாம் நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கிறோம். நேற்று இருந்தது போல என்று இல்லை, என்று இருப்பது போல நாளை இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஒரு நாள் உணவத்திற்கு போகிறோம், ஒரு நாள் பள்ளத்தாக்குக்கு போகிறோம்.
ஒரு நாள் ஆவியிலே நிறைந்து குதிக்கிறோம், அடுத்த நாள் தலை குனிந்து ஒரு ஆராதனை பார்க்கிறோமே. ஒரு நாள் நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்த நாள் ஜெபிக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் ஒரே துள்ளல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதை கூட போயிட்டு வந்திருப்பாங்க. அடுத்த 2 வாரங்கள் பாட்டும் இல்லை, ஆட்டமும் இல்லை, துதியும் இல்லை, கை கூட தட்டுறது இல்லை, வாயை கூட திறக்கிறது இல்லை. இதான் மேன் இஸ் மியூட்டபிள். அதாவது ஆனா தேவன் அப்படி அல்ல, இம்மியூட்டபிள். ஒருத்தர் மியூட் தெரியும் இல்லையா, அது சத்தமே வராது. ஆனா தேவன் இம்மியூட்டபிலிட்டி, அதாவது ஒரு நாளும் அவர் மாறாதவர். அவருடைய வழிகள் மாறுவதில்லை, அவருடைய சித்தம் மாறுவதில்லை, அவருடைய நோக்கங்கள் மாறுவதில்லை. தேவன் தம்முடைய செயல்பாட்டில் மாறுவதில்லை, அவருடைய பரிபூரணத்தில் அவர் மாறுவதில்லை, அவருடைய நோக்கத்தில் மாறுவதில்லை, அவருடைய வாக்கு தத்தங்களில் மாறுவதில்லை. இதை திரையில் கூட பாருங்கள். In never change in his being. அவருடைய நிறைகளிலே மாறுவதில்லை. being. அடுத்து பர்ஃபெக்ஷன், அவருடைய பூரணங்களிலே அவர் மாறுவதே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் பூரணமானவர். நம்ம ஒரு நாளில் நிறைய பூரணமா இருக்கிறோம், அடுத்த நாளிலே குறைபூரணமா மாறிவிடுகிறோம். நம்முடைய பூரணங்கள் நிலையற்ற பூரணங்கள். God is so perfect. அவருடைய வழிகள் பூரணமானது, அவருடைய நோக்கங்கள் பூரணமானது, அவருடைய சித்தங்கள் பூரணமானது, அவருடைய எல்லாமே பூரணமானது. இஸ் a God of perfection. எதை செய்தாலும் அது நேர்த்தியாய் செய்கிறார். அவருடைய காரியங்கள் எல்லாமே நேர்த்தியானது. அடுத்த காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இஸ் பர்பஸ். நோக்கங்கள் மாறுவதில்லை. அன்றைக்கு நோக்கங்கள் நல்ல நோக்கம்தான். நல்ல நோக்கத்தோடு தான் ஊழியமே ஆரம்பித்தோம், நல்ல நோக்கத்தோடு தான் எல்லாமே செஞ்சோம். இன்னைக்கு எல்லாமே மாறிவிட்டது. நோக்கங்கள் மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. அன்றைய நல்ல நோக்கம், குட் பிகினிங். ஆனா இன்றைய காலங்கள் மாற மாற அநேக ஊழலை பார்க்கிறேன். ஆத்மா பாரம், ஜெபம், கண்ணீர், உண்மை, உத்தமம், வசதிகள் விலைகளாய் மாறிவிட்டது. வசதிகள் வந்தவுடனே அந்த அழைப்பு மாறிவிட்டது, நோக்கம் மாறிவிட்டது, குறிக்கோள் மாறிவிட்டது. The purposes. 4வது, the promises of God never change. அதாவது அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கு அவர் செயல்படுத்துகிறார். அவர் மாறுவதே இல்லை. He never change in his promises. அது அன்றைக்கும் பொருந்தும், இன்றைக்கும் பொருந்தும். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அது உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்தும். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், பூமியின் வம்சங்கள் உனக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்றைக்குமே உணர்ச்சிகளின் மையமாய் கொண்டு செயல்படுவதில்லை. இம்மியூட்டபிலிட்டி. நம்மளால உணர்ச்சிகளின் மையமாய் கூட செயல்படுகிறோம். இந்த கூட அந்த செய்தியை கொடுப்பதற்கு இது கொரியாவிலே இந்த ஒளிப்பதிவு செய்கிறேன். இப்பொழுது மணி இரவு மணி 6-7. காலை நேரத்தில் இருந்து அதற்கான ஆயத்தங்கள் அவர் முடியவில்லை. இது பல காரியங்கள், அசதி, நிர்விசாரம். தேவன் அப்படி அல்ல. அவருடைய உணர்ச்சிகள்ல கூட அவர் மாறுவதில்லை. இஸ் எமோஷன்ஸ். நம்ம அடிக்கிற உணர்ச்சியில மாறிடுறோம். திடீர்னு பொங்கி எழுகிறோம், திடீர்னு அப்படியே அடங்கி விடுகிறோம். நான் சொல்ல வந்த கருத்து, God does act and feel his emotion. அதாவது எவ்வளவு காரியங்கள் வித்தியாசமா இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் உணர்ச்சி வசப்படுவதே அல்ல. கோவப்பட்டார், உண்மைதான். அந்த ஆலயத்துல சவுக்கை எடுத்தார், உண்மைதான். ஆனால் தேவனுடைய எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. நம்ம காரணமே இல்லாம உணர்ச்சி வசப்படுகிறோம். ஒரு காரணமே இல்லை. குடும்பங்களே பாருங்களேன், கணவன் மனைவி, ஒரு காரணமுமே இல்லை. காரணமே இல்லாமல் உணர்ச்சி வசப்படுகிற மக்கள் இன்னைக்கு ஏராளம். பட் God never emotional. அவருடைய உணர்ச்சிகளில் மாற்றமே கிடையாது. அன்பு அதேதான், தயவு, இரக்கம், அவருடைய காருண்யம் never change. உணர்ச்சிகளிலே அவர் மாறுவதில்லை. நாம் நேரத்துக்கு ஏற்ற நம்மை மாற்றிக் கொள்ளுகிறோம். according to situations, according to circumstances. நாம் நேரத்துக்கு ஏற்ற நம்மை மாற்றிக் கொள்ளுகிறோம். அதாவது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், இந்த அரசியல்ல கூட, அதாவது அவங்க சொல்ற வார்த்தை, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஏதோ ஒரு காரணம் சொல்லுகிறார்கள்.
தேவன் அப்படி இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், he never differentiate himself. அதாவது எந்த சூழ்நிலையில் வந்தால் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், வித்தியாசமான சூழ்நிலைகள், ஆனால் அவர் அப்படித்தான் இருக்கிறார். எனவே அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அந்த வார்த்தை, அந்த நான் கர்த்தர் நான் மாறாதவர், அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், it shows the nature of God. அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. நேச்சர் எல்லாருக்கும் ஒரு சுபாவம் உண்டு. ஏதோ ஒரு சுபாவம் கேட்டா நல்ல சுபாவம், கெட்ட சுபாவம். சிலருக்கு நல்ல சுபாவம் உண்டு, அன்று அறியாதவர்களுக்கு கூட நல்ல சுபாவம் இருக்கிறது. குட் நேச்சர். 3:19 இப்படி சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனைத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. மனமாற மனுபுத்திரர் அல்ல. அப்படியானால் மனுபுத்திரர் மனமாறக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. அவர் எவ்வளவு பெரிய பசுத்தமானா இருந்தாலும் நீங்களே அதை அனுபவிச்சிருக்கலாம். அன்னைக்கு சொல்லியிருப்பார், இன்னைக்கு நானா சொன்னேன், நான் அப்படி சொல்லலையே. அதாவது அந்த வசனம், மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்படியானால் மனிதர்கள் மனம் மாறக்கூடியவர்கள் தான். அது யாரானாலும் எல்லா மனிதர்களையும் மனம் மாறக்கூடியவர்கள். மனம் மாறாத ஒரே ஒருவர் ஆண்டவர் மட்டும்தான். அவர் சொல்கிறார், மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா. அப்படியானால் அவர் எதை சொல்லுகிறாரோ அதுல மாற்றமே இல்லை. எனவேதான் ஆரம்பத்திலே சொன்னேன், he never change in his character. சுபாவங்களிலே மாற்றம் இல்லை, செயல்பாட்டிலே மாற்றம் இல்லை, அவருடைய கிரியைகளிலே மாற்றம் இல்லை, அவருடைய அன்பிலே மாற்றம் இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் வசனைத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அரசியல்வாதிகள் 1000 பொய்களை சொல்லுகிறார்கள், அள்ளி வீசுகிறார்கள், புத்தக வடிவிலே கூட கொடுக்கிறாங்க, இதை அதை செய்வோம், அடுத்து அவர்கள் மறந்து போகிறார்கள். இங்கேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இங்கே அன்பானோட, இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் அல்ல. மனித நிரந்தரம் அல்ல, வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, சூழ்நிலை நிரந்தரம் அல்ல, எதுவுமே நிரந்தரம் அல்ல. நிரந்தரமற்ற உலகத்தில் அவர் ஒருவர்தான் நிரந்தரம். எனவேதான் சொன்னார், நான் மாறாதவர். அந்த இன்னொரு அர்த்தம் என்ன? நிரந்தரமானவர், நித்தியமானவர். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நிரந்தரமான தேவனை பற்றி கொண்டிருக்கிற நீங்கள் நானும் பாக்கியவான்கள். திரும்ப சொல்கிறேன், எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஒரு பாடல் தெரியும், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். அவர் ஒரு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம். எனவேதான் அந்த வசனம் சொல்கிறது, அவர் மனமாற பொய் சொல்ல. அதாவது எதுக்கு பொய் சொல்றேன்னா, என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள, கொண்டு என்னை தப்பித்துக் கொள்ள, நான் நீதிபரர் என்பதை நிலைநாட்ட. அது அவருக்கு அவசியமே இல்லை. அவர் நீதிபரர் தான். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றுக்கும் சம்பூர்ண கர்த்தரா இருக்கிறார். இதைத்தான் யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அந்த வார்த்தையை நிறுத்தி நீங்கள் வாசிக்க வேண்டும். அவர் யார் என்றால் நன்மையானவர், அவருடைய கேரக்டர். இரண்டாவது இந்த வார்த்தை பூரணமானவர், அவருடைய சுபாவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பூரணமானவர், ஆங்கிலத்தில் ஆரம்பம் சொன்ன பர்ஃபெக்ஷன். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்கிறது, யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அந்த வார்த்தையை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். யாதொரு மாற்றமும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்று நிழலுமே கிடையாது. அந்த வார்த்தை திரும்ப சொல்கிறேன், யாதொரு மாற்றமும் யாதொரு வேற்றுமை நிழல் கூட இல்லையாம். எத்தனை அழகான வார்த்தை! மாற்றம் இல்லையாம், வேற்றுமையின் நிழல் கூட அவரிடத்துல இல்லையாம். எவ்வளவு பெரிய தெய்வம்! அன்பானவர்களே, மாற்றம் இல்லை, அது மட்டுமல்ல, மாறுதலே இல்லையா. உங்களை யோசித்து பாருங்களேன். என்ன செய்தி கேட்கிற நீங்க கூட ஒரு காலத்துல வசனத்துல நாட்டம், ஜபத்திலே நாட்டம், ஊழியத்திலே நாட்டம், ஊழியக்காலை கனம் பண்ணுவதிலே நாட்டம், அது எல்லாமே மாறிவிட்டது. அதுக்கு நாம் பல காரணங்களை சொல்லலாம். ஏழ்மை, வறுமை, இல்லாமை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யாதொரு வேற்றுமை நிழல் கூட இல்லையா அவர்கிட்ட. போமா, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபைகளை தார். யாதொரு
வேற்றுமையின் நிழல் கூட இல்லையா, அந்த நிழல் கூட அவற்றை இல்லையா. என்னுடைய பாரம் என்னவென்றால், இது கேட்கிற நீங்களும் நானும் கொஞ்சம் நம்முடைய கடந்த காலம் திரும்பி பார்ப்போம். போருடன் சொல்வது போல, நன்றாய் ஓடினோமே, நன்றாய் பிரயாசப்பட்டோமே, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கி கொண்டிருந்தோமே, இன்னைக்கு அந்த வைராக்கியங்கள் எங்கே? எல்லாமே ஒரு ஒரு நிமிஷத்துல மறைந்து போனது. நான் தேவன் சொல்லுகிறார், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அவரிடத்துல யாதொரு தொடர்ந்து அந்த இம்மோட்டிபிலிட்டி என்று சொன்னேன். அதாவது மாறாத ஒருவர், அவருடைய வாக்கு தத்தங்களை மாறாதவர் மட்டுமல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களே மாறாதவர். His blessings never change. கவனிங்கள், ஒன்று சொல்லியிருப்பாரா? இத்தனை ஆரம்பத்திலே சொன்னேன், ஆரம்பத்தில் ஒன்று வாக்கு பண்ணியிருப்பாரானால் நிச்சயமாய் சிறுஜனங்கள் எவ்வளவு தவறுகளை செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், அவர்கள் தேவன் தூஷித்தார்கள், நிந்தித்தார்கள், தேவ மனிதனை கல்லெறிந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் மாறவில்லை. எனவேதான் பாட்டுகிறோம், உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வல்லமைகள் மட்டுமல்ல, உடைய அற்புதங்கள் குறைந்து போகவில்லை, உடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து போகவில்லை. எனவேதான் அந்த வசனம் சொன்னேன், அவரிடத்துல யாதொரு வேற்றுமை நிழல் கூட இல்லை. நம்மிடத்தில் ஏராளமான வேற்றுமை, நம்முடைய நடையில வேற்றுமை, உடையில வேற்றுமை, பேச்சில வேற்றுமை, ஒரு காலத்தில் உள்ள தாழ்மை, எவ்வளவு எளிமை, எவ்வளவு உண்மை. இடத்துல பல ஊழியர்கள் பயிற்சி பெற்றார்கள். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பயிற்சி வைத்திருக்கிறேன். அது பெருமை ஒன்றும் இல்லை, அது ஒரு வாய்ப்பு. நூற்றுக்கணக்கான ஊழியர்களை பயிற்சி வைத்திருக்கிறேன். ஆரம்பத்தில் ரொம்ப எளிமை, ரொம்ப தாழ்மை. ஐயா கொஞ்ச நாள் பொறுத்து போயா, கொஞ்சம் வளர்ச்சி புரியா உங்களுக்கு. பல இடங்களை பார்த்திருக்கிறேன். நான் ஒரு இயக்க தலைவரா இருக்கிறேன். என்னுடைய கிளை சபைகளுக்கு போகிறேன். என்னோட இளமும் ஊழியர், அவர் வயதுல இளமை, அனுபவங்களும் கூட இல்லை. ஆனா அவர் ஆசீர்வாதம் போடுறார், அவரே அந்த ஆசீர்வாதத்தை போடுறார். இது என்ன தெரியுது தெரிஞ்சா, அன்னைக்கு இருந்த அந்த பயம் பக்தி என்னோட திருச்சபையில என்னை விட மூத்த ஒரு ஊழியர் வரும்போது நான் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை போடுறது, ஆசீர்வாதம் சொல்றது இல்லை, அவரைத்தான் சொல்ல வைப்பேன். அவர் வயதிலே மூத்தவர், அனுபவங்களிலே மூத்தவர். அவர் சொல்லுகிற வார்த்தை வேற, நான் சொல்ற வார்த்தை வேற. நான் சொல்லுகிற வார்த்தை, அதாவது மேன் கேன் சேஞ்ச், மியூட்டபிள், மாறி வருகிற ஒரு உலகம். அதுதான் ஆங்கிலத்துல அந்த வேரியேஷன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதை சொல்லும்போது நீங்கள் இளவுல இருந்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களோட வயதுல மூத்தலை கனம் பண்ணுங்க, அவரோட அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க, அவருடைய அனுபவங்களை கனம் பண்ணுங்க. ஒருவேளை ஏழ்மையான ஊழியதா இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் உங்களோட நீண்ட கால அனுபவம் உள்ளவர், தேவனோடு நடக்கிறவர், தேவனோடு வாழ்கிறவர். ஸோ ரெஸ்பெக்ட் இஸ் அனாயிண்டிங். அவருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க, அவருடைய ஊழியத்தை கனம் பண்ணுங்க, தேவன் நடக்கிறாரே அவரை கனம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம். இந்த இளைஞர் ஊழியர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். குரல் பெற்றவர்கள், உடலை ஊழியத்துல பயன்படுத்தப்படுகிறவர்கள், அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. தட்ஸ் குட். அதே வேளையில அன்பானவர்களே, உடைய மூத்த தேவ மனிதர்களை கனம் பண்ணுங்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் மாறாது. அப்படி மாறுன்னு சொன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். His blessings never change. அதெல்லாம் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு பார்த்தா அவ்வளவு பாவம் பண்றாரு, அசுத்தமான வாழ்க்கை, அக்கிரமமான வாழ்க்கை, கொஞ்சம் கூட பசுத்தமே இல்லை. ஐ ஹவ் நோட்டீஸ்ட் வெரி க்ளோஸ்லி. சனிக்கிழமை வரைக்கும் அவருக்கும் ஆண்டு சம்பந்தமே இல்லை. வேதத்தை படிப்பதில் என்னோட பயணம் பண்ணுகிறார், சனிக்கிழமை வரைக்கும் அவர் வேதத்தை பிரிச்சு கூட பார்க்க மாட்டார். அவருக்கு சம்பந்தமே இல்லை. சனிக்கிழமை வரைக்கும் உலகம்தான். ஞாயிற்றுக்கிழமை பைபிள் இடத்துல பசுத்தவான், அதாவது அன்னைக்கு தன்னை மாத்திக்கிறார். தேவன் அப்படி இல்லை. He never change his attitudes. He never change his attributes. அவருடைய எதிரையுமே அவர் மாறுவதில்லை. அதனாலதான் நம்ம வண்டி ஓடுது. அவர் மாறினால் நம்ம வண்டி என்னைக்கோ நின்று இருக்கோம், எல்லா விபத்துல நடந்திருக்கோம். His blessings never change. அவ்வளவுதான் பாருங்க. இன்னும் பாவத்தை செய்கிறது கூட இன்னைக்கு காசுமா இருக்கிறாங்க.
நீங்கள் வேறு எடுத்துக் கொள்ளக்கூடாது. His blessings never change. அவர் மாறாதவர். கொஞ்ச நாள் வேதம் சொல்கிறது, துன்மார்க்க நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். God allows that. அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபைகள் மாறாதது. நீங்க கேட்கலாம், எவ்வளவு பாவம் பண்ணாலும் கிருபை மாறாதா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. எனவேதான் ஒரு பழைய பாடல், கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ், பழைய பாடல், அதுல இப்படி இருக்கிறது, அதுல நோ ஷேடோ டர்னிங் வித் தி, இந்த வார்த்தை ஒரு அந்த கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற பாடலில் there is no shadow of turning, அந்த பாடலில் இதே யாக்கோபின் புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, எந்த வேற்றுமை எழுதமில்லை. அதுல இன்னொரு வார்த்தை வருது, இட் நெவர் சேஞ்ச் நாட், இந்த பாடலின் வரிகள். அது மட்டுமல்ல, இஸ் கம்பேஷன் நெவர் ஃபெயில்ஸ், உடைய மனதுருக்கம். அது அன்பானவர்களே, பாட்டு திரும்ப திரும்ப பார்த்து வருது, கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய அன்பு மாறவில்லை, அவருடைய இரக்கங்கள் மாறவில்லை, அவருடைய தயவு மாறவில்லை, அவருடைய காருண்யங்கள் மாறவில்லை. நாளிலே அன்பானவர்களே, எனவேதான் வேதம் சொல்கிறது, அதாவது பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் மாறி போவதில்லை, பூமி உள்ள நாளளவும். அதுபோல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எதுவுமே மாறுவதில்லை. அதைதான் அந்த பக்தன் பாடினார், கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். சூரியன் மாறுவதில்லை, சந்திரன் மாறுவதில்லை, நட்சத்திரங்கள் மாறுவதில்லை. அன்பானவர்களே, அவருடைய சுபாவங்கள் மாறுவதில்லை, எதுவுமே மாறுவதில்லை. கவனிங்க, ஒரு பக்தர் கூட சொல்லுகிறார், அவருடைய கரத்தினால் உண்டான மாற்றம் உன் தேவையை சந்திக்க முடியும். தான் பக்தர் சொன்னார், வேலைக்காரன் கண்கள் எஜமான நோக்கி இருக்குமா போல எங்களுடைய கண்களுமையே நோக்கி இருக்கிறது. அவருடைய கரத்தினால் உண்டாகிற ஒரு மாற்றம். ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது உணர்ச்சிகளின்படி தேவன் கிரியை செய்வதில்லை, நாம தான் உணர்ச்சியின்படி வாழ்கிறோம். பல உணர்ச்சிகள் நம்மை தவறான பாதை கொண்டு போயிடுது. உணர்ச்சிகள் தவறான முடிவு, தவறான பாதை, தவறான நட்பு. ஆனால் தேவன் அப்படி இல்லை. He never change his emotional, he never change his feelings. ஆனா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒவ்வொரு சூழ்நிலை, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப, காலங்களுக்கு ஏற்ப அவர் கிரியை செய்கிறார். ஒரு மாறாதவர். ஆனா பல நேரங்களிலே காலங்களுக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அந்த நேரத்துக்கு ஏற்ப காரியங்களை கிரியை செய்கிறார். இதைத்தான் நாம் ஆதியாகமத்திலிருந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களை ஒரே மாதிரி அல்ல. நம்முடைய ஊழியத்துல, ரட்சகருடைய ஊழியத்துல அவர் சுகமாக்கின விதங்கள், சேற்றை உண்டாக்கி பூசினார், ஒருவனை போ கழுவு என்று சொன்னார், வார்த்தையால் சுகமாக்கினார், இந்த பெரஸ்தா குளத்தில் சுகமாக்கினார், ஒவ்வொரு மனிதர்களை வித்தியாசமான விதங்களை சுகமாக்கினார். அப்படியானால் தேவன் காலத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப காரியங்களை செயல்படுத்துகிறார் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருப்பது நல்லது. தேவன் மாறவில்லை என்பது, அவர் மாறாதவர் என்பது அவருடைய அன்பு வெளிப்படுத்துகிறது. கொஞ்சம் சற்று சிந்திக்க அன்பை கேட்கிறேன். அவர் மாறாதவர் என்பது எதை வெளிப்படுத்துன்னு சொன்ன அவருடைய அன்பு வெளிப்படுத்துகிறது. அன்பு இருக்குமானால் மாறவே மாறாது. இன்றைக்கு நம்முடைய உணர்ச்சிகளை அன்பு என்று சொல்லுகிறோம். இளம் வயதுல இது வசப்பட்டு, அது அன்பு அல்ல, அது ஒரு உணர்ச்சிகளை அன்பு என்று சொல்லுகிறோம். அது மாறிடுது. உறவுகளோட பாருங்க, கணவன் மனைவி, சிலருடைய அன்பு மாறவே இல்லை. எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். 50 வயது, 60 வயது, 70 வயது, முதிர் வயது, அன்பு மாறவே இல்லை. அப்படியானால் அது அந்த மாறாத அன்புக்கு என்ன காரணம் என்ற உணர்ச்சிகளை மாற்றவில்லை. உணர்ச்சிகள் மாறும் போது அன்பு மாறியது. அந்த அன்பு மாற்ற பல காரணம் சொல்லலாம். அவர் சரியில்லை, என்னை விசாரிக்கல, எண்ணத்துல பாசமா இல்லை, ஆனா திரும்ப அதாவது அன்பு உணர்ச்சிகளை மையமாய் கொண்டு அன்பு இருக்குமானால் அது அன்பே அல்ல. சத்தியம் உள்ளதை யோசிக்க அன்பை கேட்கிறேன். உணர்ச்சிகளை மையமாய் கொண்ட ஒன்று அன்பு அல்ல. அன்பு என்பது உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கவனிங்கள், நீங்கள் நானும் நல்லவர்கள் அல்ல, நீதிமான்கள் அல்ல, அக்கிரமக்காரர்கள், அசுத்தமானவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், பலமுறை தேவனுடைய தூரம் போனவர்கள். ஸ்டில் காட் லவ்ஸ் us. தேவன் இன்னும் உங்களை நேசிக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையில். ஒரு மாறாதவர். அன்பு மாறாதது. பாட்டெல்லாம் பாடுறோம்.
இயேசுக்கள் நேற்றும் என்று மாறாதவர். அவர் அன்பு மாறாது. ஏனென்றால் உணர்ச்சிகள மாற்றமே இல்லை. நமக்கு உணர்ச்சிகள் அடிக்கடி மாற்ற வருது. ஒரு நாள் அன்பா இருக்கிறோம், ஒரு நாள் வம்பு பண்றோம். குடும்பங்களை பாருங்களேன், ஒரு நாள் அன்பா இருக்கிற மனைவி, அன்பா இருக்கிற கணவன், அன்பா இருக்கிற பிள்ளைகள் அடுத்த நாள் எரிஞ்சு விழுறாங்க, அக்னியோட மோசமா நடக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் பேஸ்ட் ஆன் ஃபீலிங்ஸ். தேவன் உணர்ச்சியின் அடிப்படையில் அன்பு செலுத்தவில்லை, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அன்பு செலுத்துகிறார். அவருடைய கேரக்டர் பேஸ்ல அன்பு செலுத்துகிறார். அவருடைய சுபாவத்தின் அடிப்படையில் அன்பு செலுத்துகிறார். அவருடைய பீயிங், அவருடைய செயல்பாட்டின் அடிப்படையில், அவருடைய ஆழ்தத்துவத்தின் அடிப்படையில் அன்பு கூறுகிறார். அதை நான் குறித்து காட்ட விரும்புகிறேன். அவருடைய ஆழ்தத்துவத்தின் அடிப்படையில் அவர் யார், அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டது? சர்வ வல்லவர், சர்வஞானி, சர்வவியாபி, இனவர் சேஞ்ச். அதனால்தான் பக்தன் சொன்னார், அவன் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் அடுத்த குறிப்பு, தேவன் நமது ஜீவனின் அதிபதி. இஸ் த கண்ட்ரோல், இஸ் சோர்ஸ் ஆஃப் அவர் லைஃப். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. நீங்க சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், எப்படியும் அவர் கர்த்தர் மாறாதவர். நம்முடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனுடைய பங்கு மகா பெரிது என்பதை மறந்து போகக்கூடாது. அதை ஒரு முறையாக சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் திரையில் கூட பார்க்கலாம். முடிந்தால் மனதிலே அதை பதிய வையுங்கள், எழுதி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனுடைய பங்கு மகா பெரியது. அதை மக்கள் நினைக்கிறதே இல்லை. ஏதோ என் பலன், என் படிப்பு, என் அறிவு, என் ஜபம் இல்லை. என் பரிசுத்தம், என் நீதி அழுக்கான கந்தை, என் நீதி நியாயங்கள், என் பரிசுத்தம் ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனுடைய பங்கு மகா பெரியது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கவனிங்கள். அவர் சில நேரங்களில அதை நம்ம மறந்து போயிடுறோம். அவர் யாரா இருக்கிறார், நான் யாரா இருக்கிறேன் என்று மறந்து போற சொல்றார், நான் கர்த்தர். தேவன் யாரா இருக்கிறார், அதாவது அது மட்டுமல்ல, எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில கிரியை செய்கிறார், அவர் யாரா இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நாள் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமே அவர்தான். அவர் மறந்து போயிருந்தால், அவர் மனமாறி இருந்தால், அவர் உங்களைப் போல என்னை போல தன்னை மாற்றிக்கொண்டால், இப்படி சொல்றோம் நாம, நீ சரியில்லை, நீ அப்படி பண்ண, நான் இப்படி பண்ணேன், எதிர்பார்த்தேன், அந்த எதிர்பார்ப்புக்கு நீ உண்மையா இல்லை, எனவே நான் அப்படி மாறிட்டேன். இல்லை, 1000 எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், 1000 ஏமாற்றங்கள் என்மேல் உங்கள் இருந்தாலும், ஸ்டில் யூ நெவர் சேஞ்ச். அந்த வசனத்தை மறந்து போக வேண்டாம். அன்பானவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அதாவது யாருக்கு பங்கு இருக்கிறதோ இல்லையோ அவருக்கு மிகப்பெரிய பங்கு. He played a very important role in you and me. எனவேதான் அவர் மாறாதவர் என்பதனாலதான் இன்றைக்கு நம்மோடு வைத்திருக்கிறார், பேசுகிறார், நம்மை நடத்துகிறார். அவர் மாறி இருந்தால், இன்னைக்கு நம்ம சில பேர் நம்ம பேசுறதே இல்லையே. நானும் கூட காயப்பட்டிருக்கிறோம், அவளை அடிக்கப்பட்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா தேவன் என்னால் பலமுறை அடிக்கப்பட்டிருக்கிறார், பலமுறை நொறுக்கப்பட்டிருக்கிறார், பலமுறை வேதனையை அவர் அடைந்திருக்கிறார். அவரை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறேன். In spite of all these things, still he loves me. அவரை மனமோக செய்திருக்கிறேன், அவரை காயப்படுத்திருக்கிறேன், அவரை குற்றப்படுத்திருக்கிறேன். அவர் மேல பல ஆதங்கங்கள் உண்டு, மனஸ்தாபங்கள் உண்டு. தேவன் மேல இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை, எனக்கு மட்டும் இந்த வியாதி, எனக்கு மட்டும் இந்த பாடுகள், எனக்கு மட்டும் இந்த போராட்டம், இப்படி 1000 வெளியே சொல்லாவிட்டாலும் உள் மனதில் அவரை குறித்த மனத்தாங்கள் 1000. ஆனாலும் still he loves me. ஏன்னா அவர் மாறாதவர், என்னை மறவாதவர். அவர் ஏன் மாறாதவர் என்றால், உன் வாழ்வில் என் வாழ்வில் அக்கறை உள்ளவர். அந்த அக்கறை தான் அவர் மாறாதவர் இருக்கிறார். Because he is so interested in you and me. கவனிங்க, இப்போ அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் எவ்வளவு தப்பு பண்ணாலும், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. Because God created us. அவர் நம்ம உருவாக்கினார், எனவே நம்ம அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதான் ஒரு காரணம். நம்மளுடைய சாயல், அவரால் படைக்கப்பட்டோம், அவரால் உருவாக்கப்பட்டோம். எனவே அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டதுனாலே still God loves us. கவனிங்கள், அதனாலதான்
உங்கள் என் வாழ்விலும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் கருவில் நம்மை கண்டவர், கருவில் நம்மை உருவாக்கினவர். இஸ் த ஆத்தர் ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்வின் ஆதாரமே அவர்தான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, சங்கீதம் 139:13, சங்கீதம் 139:13, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினவர் நீரே. என் தாய் இஸ் a source of my life. The reason why God still loves us. தேவன் ஏன் இன்னும் நேசிக்கிறார், இன்னும் ஏன் நம்ம அக்கறை உள்ளவராக இருக்கிறார்? காரணம், தாயின் கர்ப்பத்திலே நம்மை கண்டவர், உருவாக்கினவர், காப்பாற்றினவர். எனவேதான் சங்கீதக்காரன் 139:14 இப்படி சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பக்தன் சொல்லுவார், என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நிறைய பேர் they forget தேவ கிரியைகள், தேவ நடத்துதல். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், இப்படி நடத்தினார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்து எப்படி, சென்னை பட்டணத்தில் எப்படியா வந்தீர்கள், இன்னைக்கு எப்படியா இருக்கிறீர்கள்? யாராய் வந்தீர்கள், இன்னைக்கு யாரா இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் சொல்லுகிறார், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். ஒரு மாறாதவர். அது மட்டுமல்ல, அது மட்டும் 2 பேரும் சொல்லுகிறேன், பிரமிக்கத்தக்க அதிசயமான. அது 2 வார்த்தை வருது. பிரமிக்கத்தக்க, ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அதிசயமான. அன்பானவர்களே, பக்தன் சொல்கிறார், எனக்கு நன்றாய் தெரியும். The reason why still God loves you. ஏன் தெரியுமா? 139:15 நாம் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டோம். பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர உருவாக்கப்பட்ட போதும் என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. எல்லாம் தெரிந்த வசனம். என் கருவம் கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றும் இல்லாத போதே. அதை சற்று நான் கூடிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்றும் இல்லாத போது, ஊழியம் இல்லை, குடும்பம் இல்லை, வாழ்க்கை இல்லை, வசதி இல்லை, முகவரி இல்லை, நோ பொசிஷன், நோ பொசிஷன், ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்வது இல்லாத போதே. இன்னைக்கு உங்களை என்னை சுற்றி இருக்கிற உலகம் இருப்பதனால வந்த உலகம். பானையில சோர்ந்த பூனைகள்லாம் வரும். இல்லாத போதே என்னை அவர் கண்டார். இல்லாத போது, இன்னைக்கு இல்லாத போது யாருமே பார்க்கறது இல்லையே. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்துல ஆசை கொள்வதில் அர்த்தம் இல்லையே, அர்த்தமே இல்லை இன்னைக்கு. ஆனால் இல்லாத போதே என்னை கண்டார். இன்னைக்கு உங்களை ஜனங்க பாக்குறாங்கன்னா there is some reason. ஜனங்க அன்னைக்கு யோசிப்பது யாருமே வரல. கர்த்தர் யோசிப்பு உயர்த்தினார். ஈத்தின் களஞ்சியங்களை திறக்கிறவாய் கர்த்தர் மாற்றினார். உன்னுடைய குடும்பமே அவரிடத்துல வந்தது. எந்த குடும்பம் உதறி போட்டதோ, எந்த சகோதரர்கள் குழியிலே போட்டார்களோ, அதே சகோதரர்கள் வரிசையில் இருக்கிறார்கள் தானியம் கொள்ளும்படிக்காக. வேதம் சொல்லுவதை, அவர் இன்றைய உலகம் இருக்கிறதை பார்க்கிறது, அவர் இல்லாத போது என்னை பார்த்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைகளே, அதுல ஒரு வார்த்தை இருக்குது, அவருக்கு எதுவுமே மறைவா இருக்கவில்லை. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.